திமுகவின் முக்கிய எம்பியாக இருக்கக்கூடிய ராசா அவர்களின் 2G முறைகேடு வழக்கில் உச்சநீதிமன்றம் பரபரப்பான ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அதனைத் தொடர்ந்து உடனடியாக அமலாக்கத்துறைக்கு மீண்டும் அவருக்கு சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களிலும் தீவிரமாக சோதனை நடத்தப்பட வேண்டும் என தற்பொழுது உச்சநீதிமன்றம் ஒரு தகவல் சொல்லப்போவதாக ஒரு தகவல் வெளியே இருக்கு. மக்களே, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களின் ஊழல் சொத்துக்கள் அனைத்துமே வலைவீசி தூக்கிடுவாங்க. அந்த அளவுக்கு இப்போ அமலாக்கத்துறை தீவிரமாக சோதனை நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சுற்றி 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 போட்டுட்டு இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் வளசி தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா தற்பொழுது திமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முக்கிய அமைச்சர்களையும் வலைவீசி தூக்கிட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி அதிரடியாக கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு கொண்டு செல்லும் வழியில் திடீர்னு அவருக்கு ஏற்பட்ட மாரடைப்பு காரணமாக பல தாண்டி உடனடியாக அவருக்கு சிகிச்சை கொடுத்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தாண்டி இன்னைக்கு வரைக்குமே செந்தில் பாலாஜி அவர்கள் புலர் சிறையில் நீதிமன்ற காவல்னு சொல்லிட்டு அப்படியே இருக்காரு. ஆனால் இது வரைக்குமே அவருடைய வழக்கில் ஒரு முடிவு வந்ததே இல்லை. அமலாக்கத்துறையும் ஒரு பக்கம் தீவிரமாக எல்லா எவிடன்ஸுமே நீதிமன்றத்தில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனால் அமலாக்கத்துறைக்கு பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் என்னதான் வழக்குகளை தள்ளுபடி செஞ்சாலுமே அதை தாண்டி அவருக்கு எதிராக எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணாமல் இருக்காங்க என்பது தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால தான் இன்னைக்கு வரைக்குமே செந்தில் பாலாஜியின் வழக்கில் ஒரு இறுதி முடிவானது கிடைக்கப்படாமல் இருக்குது. அதனைத் தொடர்ந்து ராசா அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களிலுமே தீவிரமாக அமலாக்கத்துறை சோதனை நடத்தினால் மீண்டும் ஏதாச்சும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் அவருக்கு சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களிலுமே தீவிரமாக சோதனை நடத்தப்பட்டு கிட்டத்தட்ட 55 கோடி மதிப்பிலான சொத்துக்களையும் முடக்கினாங்க. 45 ஏக்கர் நிலங்களையுமே நீலகிரி தொகுதியில் அவருடைய எல்லாத்தையுமே சீல் வச்சாங்க. அதை தாண்டி இப்போ அவருக்கு சம்பந்தப்பட்ட எல்லா இடத்திலும் மீண்டும் சோதனை நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த வழக்கில் கனிமொழி அவர்களும் சிக்கியிருக்காங்க. 2 பேரும் தான் முக்கிய குற்றவாளிகளாக அவரை கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் டெல்லி சிறப்பு நீதிமன்றம் அவர்கள் நிரபராதி என உடனடியாக அவரை விடுதலை பண்ணாங்க. ஏன்னா அவர்களுக்கு எதிராக முக்கிய ஆவணங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு எந்த தவறும் செய்யவில்லை என்று சொல்லி சாட்சிகளை காட்டி தான் இந்த வழக்கிலிருந்து வெளியே வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா சிபிஐ அந்த வழக்கை உச்சநீதிமன்றம் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கான விசாரணை தீவிரமாக நடத்தப்படுவதற்கான காரணம் என்னென்னா கண்டிப்பாக இவர்கள் ஒருவேளை காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மத்திய அமைச்சராக ஆயிடுவாங்க. அப்போ ஒன்றுமே பண்ண முடியாதுன்றதுக்காக இப்பயே 2 எம்பிகளை டார்கெட் பண்ணி தூக்கிட்டா அது திமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்திருப்பதாக அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பொறுத்து பார்க்கலாம் மக்களே. திமுகவின் முக்கிய எம்பியாக இருக்கக்கூடிய ராசா அவர்களின் சம்பந்தப்பட்ட எல்லா இடங்களிலுமே தீவிரமாக அமலாக்கத்துறை சோதனை மீண்டும் நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே தமிழகத்தில் ஆட்டம் போட்டுருக்கும் அமலாக்கத்துறை ஒவ்வொரு நிறுவனங்களும் சரி எல்லா இடத்துலையுமே தரமட்டமாக சோதனை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த ராசா அவர்களுக்கும் சம்பந்தப்பட்ட இடங்களையும் தீவிரமாக சோதனை நடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மக்களே. ஸோ ராசா அவர்களின் வீட்டில் மீண்டும் சோதனை நடத்த போவதை பற்றிய வெளியான தகவலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.